அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருக்கிறது. யோவான் 1:9 பாரசீக நாட்டுல மன்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல் மருத்துவர் இருந்தாருங்க. சிறப்பான கைராசியான ஒரு மருத்துவர். அப்ப அவர்கிட்ட வரவங்களுக்கு எல்லாம் நல்ல குணமாயிரும் அந்த சிகிச்சை முறை. ஏன்னா அவர் ரொம்ப அன்பா பேசுவாரு, ரொம்ப அழகான சிகிச்சை முறைமையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்துல தன்னிடத்துல வருகின்ற நோயாளிகளுக்கு கடவுளுடைய வார்த்தையும் சொல்வாராம். அதாவது இயேசுவே இந்த உலகத்துக்கு ஒளி அப்படின்றத மறவாமல் சொல்லி அனுப்புவார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க அவருக்கு சில எதிர்ப்பாளர் இருக்கதானே செய்வாங்க. அவங்க எல்லாம் என்ன சொன்னா, இவர் என்ன இந்த மாதிரி மருத்துவரா இருந்து ஒரு டாக்டர் வேலை செய்யாம வரவங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாம் இவர் வந்து இந்த மாதிரி இயேசுவே மெய்யார ஒளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, இப்ப இவர் மதம் மாத்துறாரு எல்லாரையும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டு இவர் என்ன செய்யறாருன்னா, கொண்டு வந்து அவர் மேல பொய்யான தகவலை கொடுத்து அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணது, ஜெயில போடுறாங்க. இப்ப சிறையில இருந்து இவர் என்ன பண்றாருன்னா, மனசு தளராமல் அங்க உள்ள இருக்கிற எல்லா கைதிகளுக்கும் அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த கைப்பிரதை ஊழியங்கள், அப்புறம் சின்ன சின்ன அந்த பைபிள் நியூ டெஸ்ட்மென்ட் எல்லாம் கொடுத்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அங்கேயும் வந்து ஆண்டவர் தான் மெய்யான ஒளி என்பதை அங்க சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ அந்த சிறை காவலர் அவர் என்ன பண்ணார் வந்து, அந்த அதிகாரி வந்து கேட்கிறார், ஏமா இங்க உள்ள வந்து கூட நீ மாறவே இல்லையா அப்படின் போது அவர் என்ன சொல்றாரு, வெளியில இருக்கிறத விட உள்ள என்னுடைய ஊழியம் இன்னும் சிறப்பா போயிட்டு இருக்குது. அங்கேயாவது எப்பாவது பேஷண்ட் வந்தாதான் நான் சொல்லுவேன், சொல்றதெல்லாம் எல்லாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா இங்க இந்த கைதிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. நான் சொல்ற செய்தியை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. எனக்கு வெளியில இருக்கிறத விட நான் உள்ள வந்து இப்ப நான் நல்ல திருப்தியான ஒரு ஊழியத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப இது இந்த மாதிரி பண்றேன், உனக்கு பணம் எல்லாம் இதுக்கு நிறைய செலவாக்குமே, என்ன பண்ற அப்படின் போது அவர் சொன்னாரா, இது ஒன்றும் பெரிய செலவெல்லாம் கிடையாது, இது இலவசம் அப்படின்னா. அப்ப இலவசமா கொடுக்குற, அப்போ கடவுள் இலவசமானவரா, அவருக்கு மரியாதை மதிப்பெல்லாம் இல்லையா அப்படின்னு சொன்னான். உடனே இந்த மன்சூர் என்ன செய்யறாரு, அந்த காவல் அதிகாரி என்ன வெளியில கூட்டிட்டு வந்து காட்டுறாரு, இந்த டியூப் லைட் என்ன ரேட் தான், ஐயோ இது ரொம்ப விலை காஸ்ட்லி, இந்த அழகான மின் விளக்கு, அலங்காரமான விளக்கு, அது அதை விட ரொம்ப விலை மதிப்பு அதிகம் உள்ளது. அப்புறம் அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்து என்ன செய்யறாருனாக்கா காட்டுறாரு, இந்த சூரியன் பாருங்க இதுவும் ஒளி கொடுக்குது, இதுக்கு என்ன விலை மதிப்பு. அப்ப அந்த காவல் அதிகாரி சொன்னார், சிரிச்சிட்டு சொன்னாரா, இது வந்து கடவுளுடைய படைப்பு, இலவசமானது, அப்போ அதிக ஆற்றல் உள்ளது, அதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ மற்ற சின்ன சின்ன அலங்கார மின் விளக்குகளுக்கெல்லாம் விலை உண்டு, ஆனால் ரொம்ப அதிகமான ஆற்றல் மிகுந்த பவர்ஃபுல் லைட்டுக்கு விலை மதிப்பே கிடையாது, கடவுளுடைய படைப்பு. அப்படி என்றால் இந்த உலகத்தை எல்லாம் படைத்த கடவுள் இந்த சூரியனையே படைத்தவர், அப்ப அவருடைய ஆற்றலுக்கும் விலை மதிப்பு கிடையாது. அவர்தான் விலை மதிப்பில்லாத அன்பை நம் மேல பொழிகிறவர், அவர் தான் மெய்யான கடவுள் என்பதை அந்த சிறை காவலருக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து சொன்னார்னா. கடைசியில் அவரும் மனமாற்றம் அடைந்து ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டார். அதாவது இந்த உலகத்திலே எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருக்கிறவர் ஆண்டவர். அந்த ஒளியை பெற்றுக்கிற நாம பிறரையும் அந்த ஒளியின் பாதையில வழி நடத்தினாங்க. ஆகவே பிறரை நம்ம அந்த ஒளியின் பாதையில வழி நடத்தி அவர்களும் ஆண்டவரின் அன்பை அனுபவிக்க, அவர்களும் ஆண்டவரின் அன்பை ருசி பார்க்க நாம் வழி செய்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒளியாக உண்மை நாங்கள் பின்பற்றி நடக்க கர்த்தர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.